எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான முள்ளே இல்லாத நெத்திலி கருவாடு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பொரியல் செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ நெத்திலி கருவாடு உப்பு இல்லாததாக பார்த்து வாங்கியிருக்கேன். இந்த கருவாடு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கிடலாம். தலைப்பகுதியோடு சேர்த்து வயிற்று பாதியையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்புறம் பாடி பார்ட்டை சென்டரில் இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது சென்டரில் உள்ள முள்ளை ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். இது நல்ல காஞ்ச கருவாடுங்கிறதுனால இதில் மண் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் தலையையும் முள்ளையும் எடுத்துட்டு லைட்டாக தண்ணியில் போட்டு அலசி எடுத்தாலே போதும். அதில் உள்ள வேஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும். இப்போது 1/4 கிலோ கருவாடையும் சுத்தம் பண்ணி எடுத்தியாச்சு. அடுத்து இதை தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அலசி எடுத்தாச்சு. ஸோ இது இன்னும் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போது க்ளீன் பண்ணி எடுத்த கருவாடை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேனில் நான் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 2 நறுக்குன 100 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இந்த பொரியல் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிடலாம். அடுத்து இதில் 4-5 வரமிளகாயை கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். சின்ன வெங்காயமும் வரமிளகாயும் கருவாட்டோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க 1/4 கிலோ நெத்திலி கருவாட்டை இதில் சேர்த்துக்கலாம். கருவாடை நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அதோட மனம் நல்ல தூக்கலாக இருக்கும். யூஸ்வலாக கருவாடை ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலோ குழம்பு வைக்கிறதா இருந்தாலோ நல்ல காஞ்ச கருவாடை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு கலருக்காக. இது காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். எப்போவுமே நம்ம கருவாடு ரெசிபி செய்யும்போது நம்ம பிகினிங்லேயே உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிடலாம். இது காஞ்ச கருவாடாக இருந்தாலும் நான் இதுக்கு இன்றைக்கி உப்பு சேர்க்கலை. ஏன்னா இப்படி சாப்பிட்டாவே இது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம கருவாடை ரொம்ப மொறுன்னு பொரிச்சிடக்கூடாது. அது சும்மா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பட் சாதத்தை கூட சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சீவ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பொரிச்சா தான் அது நல்லாயிருக்கும். இப்போது சூப்பரான நெத்திலி கருவாடு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.